எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். சம்மர் வேற தொடங்கிடுச்சு. ஸோ கண்டிப்பா மார்னிங் வந்து கூலிங்கான ஒரு ஹெல்தி ட்ரிங்க் தேவை. ஸோ காலையிலேயே வந்து பாலை ஸ்கிப் பண்ணிட்டு மோர் குடிச்சிட்டேன். வீட்லேயும் எல்லாருக்கும் மோர் தான். ஸோ என்ன பண்ணோம்னா நம்ம வீட்லேயே உர ஊற்றி வச்சுருந்த தயிர் தான். ஸோ அதில் தான் மோர் எடுத்தது. நிறைய பேர் இன்னமும் ஒரு தப்பாக பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னா, தயிரை வந்து சும்மா தண்ணி ஊற்றி ஆட்டிட்டா மோர் கிடையவே கிடையாது. தயிரை கடைஞ்சி அந்த பட்டரி பார்ட்டை நீக்கிட்டு வைக்கிற மீதி இருக்கிற வாட்டரி பார்ட் அதுதான் மோர். ஸோ அது நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கடையிறதுக்குலாம் உட்காந்து கடைய லேட்டாகவும் டைம் இருக்காது. அதுவும் அடுத்த டியூட்டிக்கெல்லாம் கிளம்பி போகணும். ஸோ அதனால் சிம்பிள் மெத்தடாக என்னென்னா, மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஓட்டிட்டிங்கன்னா அந்த பட்டரி பார்ட்டெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். ஸோ அப்புறம் நம்ம வாட்டரி பார்ட்டை அழகாக இது பண்ணிக்கலாம். நான் கருவேப்பிலையே கண்டிப்பாக மோரில் நல்லா போட்டு அதோட மிக்சியில் போட்டு அடிப்பேன். ஸோ அப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டு அடித்து நம்ம சூப்பராக காலையிலலாம் அந்த மோர் குடிக்கிறப்ப அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். வீட்டில் கீரை கடையல் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாளே நான் வந்து முளைக்கீரை வாங்கி அதை நல்லா ஆஞ்சி வச்சாச்சு. ஏன்னா காலை நேரத்தில் நமக்கு செய்கிறப்போ வந்து ஆஞ்சி வைக்கிறதுக்குலாம் நமக்கு நேரம் இருக்காது. ஏன்னா காலையிலேயே மதிய லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டியூட்டிக்கும் கிளம்பி போகணும். ஸோ அதனால் நைட்டே நான் வந்து இது எல்லாத்தையுமே வாங்கி நான் எல்லாமே ஆஞ்சி ஃப்ரிட்ஜில் தூக்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக காலையில் வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நான் நாள்லேயே வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும். மறுநாள் காலையில் நம்ம என்ன லஞ்ச் செய்ய போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லைனா அந்த நேரத்தில் குழப்பிக்கிட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அப்போ இது செய்கிறதுக்கு இது இல்லையே அது இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ நாளே நம்ம கண்டிப்பாக இது பிளான் பண்ணணும். சின்ன வேலையாக கொஞ்சமாக செஞ்சதாலும் நம்ம தடபுடலாம் நிறைய செய்யணும் கூட அவசியம் இல்லை. ஒரே ஒரு பொரியலும் ஒரு சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தா கூட பட் முன்னாடியே பிளான் பண்ணிட்டா நமக்கு அந்த வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நான் அப்படி தான் எப்போவுமே பிளான் பண்ணிக்கிறது. ஸோ அதனால் நான் கீரை இது மாதிரி பிளான் பண்ணி நாளே ஆஞ்சு வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்சி தான் நம்ம காலையிலே மோர் போட்டு கொடுத்தாச்சு. என் குட்டீஸ்க்கு மட்டும் பால் வந்து போட்டு கொடுத்தாச்சு. பால் வந்து நாட்டு சக்கரை இருக்குது இல்லையா, அதுமாதிரி ஒன்று நாட்டு சக்கரை போட்டு கொடுப்போம், இல்லைன்னா வந்து பனவெல்லம் போட்டு கொடுக்குறது. ஸோ அவருக்கு வந்து நாங்கள் மோர் குடித்தாச்சு. அண்ட் காலையில் வேலை இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அப்படின்னாவே பிளான்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணி ஊற்றுறது. அண்ட் அதில் எனக்கு ரொம்ப சேடான ஒரு பார்ட் என்னென்னா, ஒரு ரோஜா பூ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே ரோஜா பூ எப்போ நம்ம வெளியில் போனாலும் ஏதாவது ரோஜா பூ இருந்துச்சுன்னா நம்ம வாங்கி வீட்டில் வச்சு வளர்க்குறது. பட் எங்கள் வீட்டில் என்னன்னே தெரிலங்க, நானும் அந்த ஒரு 2 ரோஜா பூ வச்சு அந்த செடியை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது எப்போல்லாம் அந்த மொட்டு வருது, மொட்டு வரப்பெல்லாம் 2 நாள் அந்த மொட்டு பார்க்குறேன், 3ஆவது நாள் அந்த மொட்டே அதில் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இந்த அணில் புல்லை தான் இந்த வேலை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அணில் புல்லை ஒரு டைம் கூட மொட்டு வந்து நல்லா மலர்ந்து விடவே மாட்டுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் வாங்கி அந்த நம்ம ரோஜா பூ வாங்கிட்டு வரப்போ அதில் ஒரு 3 ரோஜா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த ரோஜாவோட தான் நான் வாங்கிட்டு வருவோம். அப்போ பூத்தது தாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு டைமும் அந்த ரோஜாவும் கஷ்டப்பட்டு அந்த செடியும் ஒவ்வொரு டைமும் பூ பூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் இந்த அணில் புல்லை விட மாட்டேங்குது. கம்ப்ளீட்டாக ஏதாவது ஒரு மொட்டை பிடிச்சி கிள்ளிடுது. சாப்பிட்டுடுதுன்னா என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது. 2 நாள் அந்த மொட்டை பார்க்குறேன், 3ஆவது நாள் அந்த மொட்டு இருக்க மாட்டேங்குது. அது ரொம்ப கஷ்டமாக போகுது. நானும் எப்படியாவது அந்த 2 இதில் நம்ம எஸ்கேப் பண்ணி அந்த பூவை பூக்க வச்சிடணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன். இதுக்கு என்ன ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ ஸ்னேக் பிளான்ட்டாக இருக்கட்டும், ஜேடாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அண்ட் நல்லா இது பண்ணுவோம். இன்னொன்று இண்டோர் பிளான்ஸில் ஓவராகவும் நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி தேவைங்கிற டயத்தில் தான் அதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து வாட்டர் பண்ணணுமே. அதுக்கப்புறம் வாட்டர்லாம் பண்ணிவிட்டு திருப்பி பொசிஷனில் கொண்டுட்டு போய் நான் அதை வச்சிட்டேன். கிச்சனை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஞ்சம் ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக அதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து டோட்டலாகவே கொஞ்சம் அந்த கலரிங்லேருந்து நம்ம அந்த கவுண்டர் டாப்பையுமே அழகாக கொஞ்சம் இன்னும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான இது முயற்சியெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதோட வீடியோஸ் கண்டிப்பாக அடுத்து 2-3 vlogsல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த கவுண்டர் டாப் சேஞ்ச் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே உங்ககிட்ட அப்கமிங் வீடியோஸில் உங்ககிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நான் வந்து கிச்சனுக்கு ரொம்ப அழகான பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தேடி கொஞ்சம் வாங்குகிறேன். அண்ட் வந்து எங்கேயாவது ஷாப்பிங் போனாவோ இல்லை ஏதாவது கண்ணில் பட்டினா முன்னாடி கூட அந்தளவுக்கு ரொம்ப இருக்க மாட்டேன், ஷாப் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கிச்சனுக்கு கொஞ்சம் நிறையா கொஞ்சம் அழகுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதில் கான்சென்ட்ரேட்டாக இருக்கேன். ஒரு பாஸ்ட் ஒரு 5-6 months கொஞ்சம் அந்த மாதிரி நான் யோசிச்சு ஏதாவது குட்டி திங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பர்ச்சேஸ்
யூஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு வரைக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லஞ்சுக்கு நான் அடுத்து என்ன ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஜ்ஜீஸ் வச்சு கொஞ்சம் ஒரு பக்கோடா மாதிரி தான் ரெடி பண்ணலான்ட்டு இருந்தேன். கொஞ்சம் இந்த ஒர்க்கிங் உமன்லாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கேரட் பொட்டேட்டோ வச்சு தான் நான் வந்து ரெடி பண்ணேன். அந்த பொட்டேட்டோலையும் ஒரு பொட்டேட்டோ லைட்டாக டேமேஜாக இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதை ஒரு பக்கமாக கட் பண்ணி போட்டுட்டு அண்ட் மீதி இருக்கிற மொத்தம் 3 பொட்டேட்டோஸ் அண்ட் 3 கேரட் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதை நான் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டை நல்லா துருவிட்டு அண்ட் பொட்டேட்டோவையும் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அண்ட் பொட்டேட்டோ எப்போவுமே துருவினதுக்கு பிறகு இதை வந்து நம்ம நல்ல தண்ணியில் போட்டு வச்சிடணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அதை எடுத்து பயன்படுத்தணும். கேரட்டையும் பொட்டேட்டோவையும் நான் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு இந்த கேப்லேயே வந்து அரிசியை வந்து ஒலை போட்டாச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சாம்பாருக்கு பருப்பு வந்து வேக போட்டுட்டேன். எங்கடா கீரைக்கடையல் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் கீரைக்கடையலை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேங்க. நாள் ஆசாசியாக எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் வந்து இப்போ கீரைக்கடையல் வந்துட்டா சாம்பாரே வச்சிடலாம், நான் மறுநாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் அது தூங்கிக்கிட்டு இருக்கு இந்த கீரை. துருவின பொட்டேட்டோவையும் அண்ட் கேரட்டையுமே வந்து ஒரு நல்ல தண்ணியில் கொஞ்சம் ஒரு டிப் பண்ணி கொஞ்சம் அலசிட்டு திருப்பி எடுத்துட்டு இதில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவும் அண்ட் அரிசி மாவும் தான் இதில் நான் பயன்படுத்தியிருக்கேன். இது வேறு எதுவும் எந்த ஒரு மாவுலாம் நான் யூஸ் பண்ணேன். இந்த ரெண்டே தான், ஒன்று கார்ன்ஃப்ளவர் மாவு, இன்னொன்று வந்து அரிசி மாவு. எவ்வளோ அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நம்மளோட கஞ்சி வேர்லால் இப்படி ஜஸ்ட் அள்ளுவோம்ல, அது மாதிரி ஒரு 2 times அள்ளி போட்டிருக்கேன். ஸோ தேவையான அளவு. ஸோ அதுதான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, இவ்வளோத்துக்கு இவ்வளோது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அண்ட் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அண்ட் மசாலாவுக்கு வந்து ரொம்ப நிறைய மசாலாஸ்லாம் கிடையாது, வெறும் மிளகாய் தூள் இருக்கு இல்லையா. ஸோ மிளகாய் தூள் மட்டும் ஒரு 1.5 teaspoon அளவுக்கு நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கரம் மசாலா, அதாவது காலுக்கும் ரொம்ப 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 கம்மியாக லைட்டாக அந்த டேஸ்ட்டுக்கு லைட்டாக வரணும் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக அது மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடணும். அண்ட் நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் அதை ஊற வச்சு நம்ம பொட்டேட்டோவையும் கேரட்டையும் எடுத்ததுனால அந்த ஒரு ஈரப்பதம் அதில் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா போட்டு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வடை மாதிரியோ இல்லை அந்த நம்ம கையில் வந்து நல்லா எடுத்து பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அழகாக வந்து ஒரு ஷேப் வரும். பார்க்குறதுக்கு என்ன பிரிஞ்சிருமோ அப்படின்னு தோணும், பட் ஆனால் பிரியெல்லாம் பிரியாது. நம்ம போட்டால் அழகாக நமக்கு எண்ணெயில் போட்டு அழகாக வந்துடும். அண்ட் இன்னொன்று வந்து நான் ஒரு டைம் ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நான் அது ரீயூஸ் பண்ணவே மாட்டேன். நீங்களும் பண்ணவே பண்ணாதீங்க. அதே சமயம் எண்ணெயும் ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் எண்ணெய் சட்டியில் நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா, கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் ஆயில் வந்து பொரிக்கிறதுக்காக இருந்தாலும் என்ன தேவைப்படுமோ அது மட்டும் தான் கொஞ்சமாக தான் ஊற்றுவேன். ஊற்றிட்டு அதுக்கு தேவையான ஸோ அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் வேஸ்ட்டாகவும் ஆகாது. ஸோ அது அந்த மாதிரி இதுதான் நம்ம வந்து வெஜ் பக்கோடா நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம். ஸோ இன்னொரு பக்கம் வெங்காயம் அதுக்கெல்லாம் தாளித்து அண்ட் நமக்கு இது பருப்பு போட்டு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். சாம்பாரும் வெஜ் பக்கோடாவும் நமக்கு வந்து மதிய லஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் எங்கள் குட்டீஸ் வந்து ரொம்ப நாளாக இந்த ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் வேணும்னு சொல்லி அடம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கணும். ஸோ அது வந்ததுனால அதுக்கப்புறம் அதை போட்டு பார்த்துட்டு ரொம்ப அவரே அழகு பார்த்துட்டு இருந்தாரு. அண்ட் ஸ்பைடர்மேன் மாதிரி கையெல்லாம் வீசிக்கிட்டு ஸ்பைடர்மேன் அப்படியெல்லாம் சொல்லி ஆட்டம் போட்டுட்டு இருந்தாரு. அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப நேரம் அவரோட கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த என்ஜாய்மெண்ட் கூட ரொம்ப நேரம் நமக்கு கிடைக்காதுன்னு கொஞ்ச நேரத்தில் அச்சோ மணி ஆகிடுச்சு, அடுத்து நம்ம வர டியூட்டி கிளம்பணுமேங்கிற அவசரத்துலேயே அடுத்து நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஃபைனலாக எங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான பார்ட் வந்து அவருக்கு டாட்டா காமிச்சிட்டு கிளம்புறது தான். அவருக்கு இப்போ தான் 3 years நெருங்க போகுது. பட் இருந்தாலும் இப்போலாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவரை தனியாக விட்டுட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஈவன் தான் கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் அது ரொம்ப அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அண்ட் அவ்வளோதான், நான் டியூட்டிக்கு போயிட்டேன், கிளம்பிட்டேன். அண்ட் இந்த விளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். ஹேர் ஆயில் பற்றி கேட்டவங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி